ஆரம்ப கட்டத்துல எஸ்கேக்கு ஒரு ஹன்சிகா மாதிரி சூரிக்கு ஜோடி ஆகிறாங்க ஒரு முன்னணி நடிகை. பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு 25 லட்சம் பதறி போய் வீடியோ வெளியிட்டிருக்கிறாரு அல்லு அர்ஜுன். எப்பப்பா சீனாவுல தமிழ் படத்துக்கு இவ்வளவு வரவேற்பா, வசூல் வேட்டையில மகாராஜா. சசிகுமாருக்காக டைட்டில் டீசர் வெளியிட்டிருக்கிறாரு லோகேஷ் கனகராஜ். எந்த படம் தெரியுமா? சினி வட்டாரங்கள்ல என்னென்ன நடக்குது அப்படிங்கறத இந்த தொகுப்புல விரிவா பார்க்கலாம். வெல்கம் டு சினி ஸ்நாக்ஸ். காமெடி கேரக்டர்ல கலக்கிட்டு வந்த சூரி வெற்றிமாறன் இயக்கத்துல விடுதலை படத்துல நடிச்ச ஒரு மிகப்பெரிய பேரை வாங்கினாரு. அதன் மூலமா கதாநாயகனா அறிமுகமானாரு. இந்த படத்தின் வெற்றியை தொடர்ந்து கருடன், கொட்டுக்காளி அப்படின்னு 2 ஹிட் படத்தில் நடிச்சாரு சூரி. இப்போ விடுதலை பார்ட் 2 நடிச்சு முடிச்சிருக்கிறாரு. இந்த நிலையில தான் அடுத்து இயக்குனர் பிரசாந்த் பாண்டிராஜ் இயக்கத்துல ஒரு படத்தில் நடிக்க கமிட் ஆயிருக்கிறாரு. இந்த நிலையில இந்த படத்து தொடர்பா ஒரு புது அப்டேட் வெளியாயிருக்கு. அதாவது அந்த படத்தில் நடிக்கிறதுக்கு அவருக்கு ஜோடியா பொன்னியின் செல்வன், கட்டா குஸ்தி படத்தில் நடிச்ச ஐஸ்வர்யா நடிக்க இருக்கிறதாக தகவல் வெளியாயிருக்கு. அல்லு அர்ஜுன், ராஷ்மிகா மந்தனா, ஃபகத் ஃபாசில் நடிப்புல புஷ்பா 2 படம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி அப்படின்னு பல மொழிகள்ல பேன் இந்திய படமா உருவாச்சு. அந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் நாள் வசூல் ரீதியாக ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருந்துச்சு. படத்திற்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்த நிலையில ஹைதராபாத்தில் இருக்கிற தியேட்டர்ல புஷ்பா 2 படத்துடைய சிறப்பு காட்சியை பார்க்கறதுக்காக அங்க அல்லு அர்ஜுன் வந்திருந்தாரு. ஆனா எதிர்பாராத விதமா அந்த நிகழ்வுல ஒரு பெண் கூட்ட நெரிசல்ல சிக்கி பரிதாபமா இறந்துட்டாங்க. அவருடைய மகன் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டாரு. இந்த நிலையில நடிகர் அல்லு அர்ஜுன் இந்த சம்பவத்தை குறித்து ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாரு. அதுல கூட்டத்துல சிக்கி உயிரிழந்த அந்த பெண்ணுடைய குடும்பத்துக்கு தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுட்டு, அது மட்டும் இல்லாம பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்துக்கு தன்னோட சார்பில் 25 லட்சம் வழங்குவதாக சொல்லியிருக்கிறாரு. மேலும் படக்குழுவோட சேர்ந்து அந்த குடும்பத்துக்கு என்ன தேவையோ அந்த உதவியை செய்ய போறதாக சொல்லியிருக்கிறாரு அல்லு అర్జున్. అందరికీ నమస్కారం. మొన్న మేము పుష్ప సినిమాకి ప్రీమియర్స్కి వెళ్ళినప్పుడు ఆర్టీసీ క్రాస్ రోడ్స్ సంధ్యా థియేటర్కి వెళ్ళామండి. అక్కడ అనుకోకుండా క్రౌడ్ టర్న్ అవుట్ ఎక్కువ అవడం వల్ల మేము సినిమా చూసి వచ్చిన తర్వాత మాకు తెలిసిన విషయం అంటే నెక్స్ట్ డే మార్నింగ్ దట్ ఆ క్రౌడ్లో ఒక ఫ్యామిలీ వచ్చారు. ఆ ఫ్యామిలీ కొంచెం దెబ్బలు తగిలినాయి. అండ్ ముఖ్యంగా ఒక లేడీ, ద మదర్ ఆఫ్ 2 చిల్డ్రన్, ఆవిడ రేవతి గారని, ఆవిడ నెక్స్ట్ డే మార్నింగ్ అన్ఫార్చునేట్గా ఆవిడ ఆ తొక్కి స్లాట్లో దెబ్బలు తగిలి ఆవిడ చనిపోయారని తెలిసింది. ఆ తెలియగానే మేము సుకుమార్ గారు, మేమందరం మొత్తం ఎంటైర్ టీమ్ ఆఫ్ పుష్ప అందరం సడన్గా డిసప్పాయింట్ అయిపోయి ఒక షాక్లోకి వెళ్ళాము. ఎందుకంటే అసలు ఇట్స్ వెరీ అన్ఎక్స్పెక్టెడ్. ఎందుకంటే ఈ న్యూస్ తెలిసిన వెంటనే ఆన్ ద ఫస్ట్ డే మేము కానీ ఎవరం కానీ టీం కానీ ఎవరం కానీ ఈ పుష్ప సెలబ్రేషన్స్లో యాక్టివ్గా పాల్గొనలేకపోయింది. వి ఆల్ ఫీల్ వెరీ సాడ్. ఎందుకంటే మేము సినిమా తీసేదే జనాలు థియేటర్కి వచ్చి ఎంజాయ్ చేయాలని. అలాంటి థియేటర్లో ఇలా ఒక ఇన్సిడెంట్ అయ్యేసరికి వి ఆల్ అది మాటలో చెప్పలేకపోతున్నా. விஜய் சேதுபதி நடிச்சு ஜூன் மாசம் தியேட்டர்ல வெளிவந்த படம் தான் மகாராஜா. அப்பா மகளுடைய பாசத்தை வச்சு இந்த படத்தை பண்ணியிருப்பாங்க. மக்கள் மத்தியில இந்த படம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுச்சு. அதோட கிட்டத்தட்ட 100 கோடி இந்த படம் வசூல் சாதனையை பண்ணிருச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த படம் ஓடிடியில வெளியாகி பயங்கரமா ட்ரெண்ட் ஆகி கிட்டத்தட்ட நம்பர் 1 பொசிஷனுக்கு வர்ற அளவுக்கு பயங்கரமா போயிருந்துச்சு. அதை தொடர்ந்து கடந்த வாரம் இந்த படம் சைனால டப் பண்ணி வெளியிட்டு இருந்தாங்க. வெளியிட்ட ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்தே மக்கள் மத்தியில ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இந்த படத்துக்கு கிடைச்சிருந்துச்சு. அதன் காரணமாக தான் இந்த படம் ஒரு பயங்கரமான வசூல் பண்ணியிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 40 கோடிக்கு மேல சைனால மட்டுமே இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. அதன் காரணமாக உலக அளவுல 150 கோடி வசூல் பண்ணி ஒரு பயங்கரமான சாதனை படைச்சிருக்கு மகாராஜா. சசிகுமார் நடிப்புல கடைசியா ரிலீஸ் ஆன படம் தான் நந்தன். இந்த படத்துக்கு அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படிங்கிற படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இந்த படத்தை டெபியூ டைரக்டரான அபிஷன் ஜீவந்த் அப்படிங்கிறவர் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. படத்துல பாத்தீங்க அப்படின்னா சிம்ரன், மிதுன், ஜெய்சங்கர், கமலேஷ், யோகி பாபு, ரமேஷ் திலக் அப்படின்னு
நிறைய முக்கியமான நடிகர்கள்லாம் நடிச்சிருக்கிறாங்க. இந்த நிலையில தான் இந்த படத்துடைய டைட்டில் மற்றும் டீசரை இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறாரு. டீசரில் பார்த்தீங்க அப்படின்னா சசிகுமார், சிம்ரன் 2 பேருமே ஈழத்தமிழை ரொம்ப அழகாக பேசியிருக்கிறாங்க. இந்த டீசர் மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பை பெற்று வருது. கடந்த 2013ஆம் ஆண்டு நலன் குமாரசாமி டைரக்ஷனில் விஜய் சேதுபதி நடிப்பில் வெளியான படம் தான் சூதுக்கவும். இந்த படம் ஒரு மாபெரும் வெற்றி அடைஞ்ச ஒரு படம். இந்த படத்துடைய வெற்றியை தொடர்ந்து இந்த படத்துடைய 2ஆம் பாகம் ரிலீஸ் ஆக போகுது. நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, பயங்கரமான ஒரு படமாக ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தில் ஹீரோவா மிர்ச்சி சிவா நடிச்சிருக்கிறாரு. படத்துடைய முதல் பாகம் நலன் குமாரசாமி இயக்கியிருந்தார் இல்லையா, அந்த வகையில் இந்த செகண்ட் பார்ட்டை எஸ்ஜே அர்ஜுன் அப்படிங்கிறவர் இயக்கியிருக்கிறாரு. படத்தில் ராதா ரவி, ரமேஷ் திலக், கருணாகரன், எம்எஸ் பாஸ்கர் அப்படின்னு ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்கிறாங்க. படம் டிசம்பர் 13ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். அப்படிப்பட்ட இந்த சூழலை தான் தணிக்கை குழு இந்த படத்துக்கு யுஎஸ் சான்றிதழ் வழங்கியிருக்கிறாங்க. தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரமா தலை அப்படின்னு ஃபேன்ஸால கொண்டாடப்படுற ஒரு நடிகர் அப்படின்னா அஜித் அவர்கள். அவர் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா விடாமுயற்சி, குட் பேட் அக்லி அப்படின்னு 2 படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இதில் விடாமுயற்சி படம் அடுத்த வருஷம் பொங்கலுக்கு வரப்போகுது அப்படின்னு படக்குழுவால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில் ஏகேயை வச்சு பில்லா, ஆரம்பம் அப்படின்னு 2 தரமான ஹிட்டு படத்தை கொடுத்த இயக்குனர் விஷ்ணுவர்தன் ஒரு விழாவில் கலந்துக்கிட்டார். அந்த விழாவில் நீங்கள் அவரை வச்சு பில்லா 3 பண்ண போறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அந்த கேள்விக்கு பில்லா 3 நான் பண்ணலை, ஆனால் கண்டிப்பாக அவரோட நான் ஒரு படம் பண்ண போகிறேன். அந்த படத்தில் கண்டிப்பாக யுவன் இருக்கிறாரு, அது சம்மந்தமான பேச்சுவார்த்தைலாம் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த செய்தியை கேட்டோன்னே தலை ஃபேன்ஸு நாங்கள்லாம் பயங்கர உற்சாகமாக இருக்கிறோம் அப்படின்னு சோஷியல் மீடியாவில் அவங்களுடைய பதிவுகளை ஷேர் பண்ணிட்டு வர்றாங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய சினி அப்டேட்ஸோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.